ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ எபிசோட் 84 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். சூர்யா ஹனா 2 பேருமே வீட்டுக்கு வந்ததும் ஜனா சூர்யா தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்குறான். சூர்யா தங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்க. சூர்யா ஒன்றை தான் கேட்குறேன், எதுக்கு அவன் ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஜனா கோவமாக கேட்க, ஜனா நேற்று ஜனனி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஹனா அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல, அதை கேட்டு ஜனா உறைஞ்சி போய் நிற்கிறான். நம்ம ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நினைக்கிறக்குள்ள அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஸ்வாதி எல்லாம் இப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த விஷயம் ஜேகேக்கு தெரிஞ்சிச்சு. அவனும் அந்த ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட கொடுத்து கன்சல்ட் பண்ணியிருக்கான். எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஜனனி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. நான் செக் பண்ணி பார்த்தப்ப கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் ஜேகே உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணலான்னு சொன்னான். அதுக்கு தான் எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் வேணான்னு சொல்லி எம்ஜி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னான். அங்கே ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்ததும் ஜேகேக்கு டவுட் வந்துச்சு. அதான் நேராக எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சிருக்கான். அங்கே தான் நான் ஹனா எல்லாம் போயிட்டு வந்தோம். ரிப்போர்ட் எப்படி மாறி வந்துச்சு அப்படின்னு ஜனா கோமா கேட்க, ஜனனிக்கு செக் பண்ண டாக்டர் தான் மாற்றி கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்த சொல்ல, என்ன அப்படின்ட்டு ஷாக்காக என்னவன் அவங்க ஏன் மாற்றி தரணும்னு கேட்க, தெரியலடா, அதுக்குள்ளே தான் ஜேகே எங்களை அனுப்பி வச்சுட்டான். கார்த்திக் தான் கூட இருக்கான், அவனுக்கு கால் பண்ண அப்படின்னு ஜனா சொல்ல, உடனே கால் பண்ணி விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். சூர்யா யார் இப்படி பண்ணது அப்படின்னு அவன் கண்ணு செவக்க கேட்க ஜனா, ஷில்பாடா, நாராயண ரெட்டி பொண்ணு. என்ன அப்படின்னு ரொம்ப ஷாக்கானவன் உடனே அங்கே போக, ஜனா பொறுமையாரு, ஜேகே அங்கே போயிருக்கான். எப்படிடா பொறுமையாக இருக்க சொல்கிற, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை அவள் பண்ணியிருப்பா, இன்றைக்கி அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக, அப்போது என்னங்க அப்படின்னு ஜனனி கூப்பிட, ஆனால் வந்தது விஷயம் எல்லாத்தையும் ஜனனி கேட்டு தெரிஞ்சிருப்பா. ஆனால் அது யாருன்னு அவளுக்கு தெரியாது. கண்டிப்பாக ஜனாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சவன் அவனை தடுக்க கீழே வரா. ஜனனி நீ எதுக்குமா இப்போ கீழே வந்த, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேகமாக வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவனும் கூட உட்காந்துக்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க, தப்பெல்லாம் ஏன் மேலே தான். நீங்கள்லாம் என்னை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஹனாவை கூட்டிகிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போனேன். இல்லைம்மா, உங்கள் மேலே தப்பு இல்லை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்த, உண்மை என்னன்னு தெரியாமல் நான் தப்பான முடிவு எடுக்க பார்த்து உங்களே கஷ்டப்படுத்தினேன்ல. இல்லைடா, நீங்களே முடிவு எடுத்தாலும் உங்களை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன். அவள் கண்ணில் டிஎஸோட அவனை ஹக் பண்ணிக்கிறா. போதும், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஎஸை வைப் பண்ணி விடுறான். சூர்யா 2 பேரும் அன்பை பார்த்து பூரிச்சு போய் நிற்கிறான். நீங்கள் யாரையும் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன், சரி வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க, உள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வெளியில் கார்டனில் உட்காந்துருக்கலாமா அப்படின்னு கேட்க, சரின்னு சொல்லிவிட்டு ஜனனியை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே கார்த்திக், சான், சிவா 3 பேருமே கன்னத்தில், இங்கே சரவணா, சான், சிவா 3 பேரும் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டே, இந்த ஜெயிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது போகிறடா அப்படின்னு சரவணை புலம்பா. ஒரு பக்கம் ஜனனி கன்சீவானதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னொரு பக்கம் இங்கேருந்து போக முடியலன்னு வருத்தப்படுறதான்னு சான் புலம்ப. அண்ணா, நான் என் அப்பா அம்மா கூடவே ஊருக்கு போகிறேன், அங்கே போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கோவமாக கேட்டுக்கிட்டே அங்கே வந்து சூர்யா அவன் தலையில் அடிக்க, மாமா அப்படின்னு சிவா அவன் தலையை தேய்க்கிறான். காலேஜ் தான் முடிஞ்சிடுச்சுல, இங்கே இரு அப்படின்னு திட்ட, மாமா போர் அடிக்குது, வெளியில் கூட போக முடியல அப்படின்னு சிவா சொல்ல, சரிடா நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், புலம்பாது அப்படின்னு சூர்யா சொல்ல, அதுக்கப்புறம் தான் சந்தோஷமாறான். மணிமேகலை, ஜானு, ஸ்வாதி, தீபிகா, ஹனான்னு எல்லாரும் அப்போ தான் ஜனனிக்கு ஜூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷத்தில் ஆடிக்கிட்டு தான் இருக்கீங்க, உங்கள் கால் தரையிலே நிற்கிற, அடியை ஓவராக ஆடாது அப்படின்னு ஜிமின் கத்த, போடா என் அண்ணன் அண்ணி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கூட ஸ்டோஃபியும் சுற்றிகிட்டே இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து டோஃபியும் ஆடுது. அதை பார்த்து ஜிமின் கடுப்பில் உட்காந்துருக்கான். இங்கே ஒருத்தனை கண்டுக்கிறாளா அப்படின்னு கேட்க, அப்போ ஜேகேயோட கார் சவுண்ட் கேட்குது. அதை நோட் பண்ண நீங்கள், அண்ணா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறீங்க. பார்த்து போடி, விழுந்துட போகிற அப்படின்னு ஜிமின்ஸ் கத்த, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட, இங்கே ஜேகே அப்புறம் கார்த்திக் 2 பேருமே ஜனனி 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நேராக அவங்க கிட்ட தான் வராங்க. அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் ஓடி வர, உங்கள் வாய்ஸ் கேட்டதுமே ஜேகே அப்படியே நிற்கிறான். உங்களோட சவுண்டு கேட்டு ஜனனி, கார்த்திக் 3 பேருமே அங்கே பார்க்குறாங்க. அண்ணா அப்படின்னு வேகமாக ஓடி வந்து அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஸ்மைலோட உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அண்ணா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா, நீங்கள் சித்தப்பாக போகிறீங்க, நான் அத்தையாக போகிறேன், அண்ணி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கத்துறீங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி ஆகிட்ட, ஆமாம் நம்ம அரண்மனைக்கு ஒரு பிரின்ஸ் வர போகிறாங்க, ஆமாம் அண்ணா அப்படின்னு சொல்லி குதிக்கிறீங்க. அண்ணா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், கிராண்டாக, செம்ம கிராண்டாக பண்ணணும், கண்டிப்பாடா செம்மையாக பண்ணிடலாம். அண்ணா அண்ணி ஹாஸ்பிட்டல் போய் சிரமப்பட வேணாம், இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள்.
உடனே பண்ண சொல்கிறேன். அண்ணா அப்புறம் சூர்யா, சுவாதி 2 பேரும் அண்ணி கூடவே இருக்கட்டும். 2 பேரும் என்ன மொத்த குடும்பமும் அவங்க கூடவே இருப்போம். நல்லா பார்த்துக்கணும் அண்ணா. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சரிடா எல்லாரும் கூட இருந்து பார்த்துக்கலாம். அண்ணா நான் கணேசனை ரொம்ப திட்டிட்டேன். உடனே போய் சாரி கேட்டுட்டு வந்துடலாமா? சரிடா போகலாம். நீங்கள் காரில் உட்காருங்க. நான் போய் அண்ணிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரில் ஏறி உட்காருங்க. இதெல்லாம் ஜனா பார்த்துட்டு தான் இருக்கான். என்னங்க ஒய்யன் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு ஜனனி சொல்ல, ஜேகே நேராக ஜனனி கிட்ட வந்தா, அண்ணி இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இன்னும் டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ஜேகே, நீங்கள் எங்கே போனீங்க? உங்கள் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு அண்ணி. ஜனனி ரிப்போர்ட்டை உன் ரூமில் வைக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்ல, அண்ணி நான் ஒயனை கூட்டிகிட்டு வெளில போயிட்டு வரேன்னு ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. தென் ஜேகே உங்களை கூட்டிகிட்டு வரான். ஜனா அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கா. அதை நோட் பண்ணவ எப்படியாவது ஜனாவோட மனசை மாற்றணும்னு நினச்சிட்டு, என்ன கார்த்திக் போன காரியம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஜனா நிமிர்ந்து கார்த்திகை பார்க்க, ஜனனிக்கு ஜேகேயை பற்றி நல்லா தெரியும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் அந்த வேலையை யார் பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை, அவங்களே முடிச்சிருப்பான்றது ஜனாவுக்கும் தெரியணும்னு தான் கேட்டிருப்பா. சரி நீங்கள் பேசிட்டுருங்க, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் போக, என்னங்க நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். ஜனா உள்ளே போக டோஃபி அவனை நோக்கி ஓடி வருது. அதை மாடியிலேருந்து பார்த்த ஜிமின், போச்சு இவனுக்கு டோஃபியை பிடிக்காதே அப்படின்னு வேகமாக கீழே வர, ஜிமின் மட்டும் இல்லை எல்லாருமே டோஃபியை தான் பார்க்குறாங்க. ஒய்யன் வேற இல்லை, டோஃபிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவள் அவ்வளோதான்டா, ப்ளீஸ்டா போய் தூக்குடா அப்படின்ட்டு சின்ன கார்த்திக் கிட்ட சொல்ல, கார்த்திக் உடனே வரான். அதுக்குள்ளே டோஃபி ஜனா காலடியில் வந்து சுற்றுது. போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கா. ஜனா கீழே குனிஞ்சு டோஃபியை கையில் தூக்குறான். அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஓடி வந்த ஜிமின் அப்படியே நிற்கிறான். என்னங்க இவன் உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு ஜனனி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்ல, அப்படின்னு சொல்லுவேன். வேலையாட்களை கூப்பிட்டு அதுக்கு பால் கொண்டு வர சொல்ல, உடனே போயிட்டு பால் எடுத்துகிட்டு வராங்க. ஜனா அதுக்கு உணவு கொடுக்க எல்லோரும் ஜனாவா இது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜனா நிமிர்ந்து எல்லாரையும் பார்த்து அடுத்த செகண்ட் எல்லாரும் அவர் ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஜனாவோட மாற்றம் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக தருது. நைட் டைம் ஹனா தூங்க போக, அப்போ உள்ளே வந்த ஜேகே அவள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹனா யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே அவள் லிப்ஸில் ஒரு பிக் பண்ணுறான். அவளை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன சார் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு ஹனா கேட்க, சித்தப்பாவாக போகிறேன்ல அதான். அப்போ அப்பாவானா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க? அவள் உதட்ட பிடிச்சி, இந்த ஸ்வீட்டை உடனே விட மாட்டேன், முழுசாக சாப்பிடுவேன். அதில் ஷை ஆகிட்டு அவன் கையை தட்டி விட, இப்போ எப்படி தட்டி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹிப்போட சேர்த்து பிடிச்சிக்க, ஜெக்கி யாருடா அந்த வேலையை பண்ணதை அப்படின்னு கேட்க, முடிஞ்சு போனதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் நெக்கில் ஃபேஸை வைக்கிறான். அவள் சொன்னதிலே தப்பு செஞ்சவங்களாம் உயிரோட இல்லைன்னு அவள் புரிஞ்சுக்கிறா. அவனை ஹக் பண்ணிக்கிட்டே, ஜேகே எனக்கு ஒரு டவுட்டு, என்ன எப்படி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா அப்படின்னு அவளை விடாமல் கேட்க, ஆனால் அங்கே பிரேக் பண்ணிவிட்டு அவனை பார்த்து முறைக்கிறா. ஓ மேடம் அதில் எக்ஸ்பர்ட்டில், வேறு என்ன டவுட் அப்படின்னு சிரிப்பை அடக்கிக்கிட்டே கேட்க, உன்னை விட இல்லை அப்படின்னு கோவமா சொல்கிறா. அப்படியா, அப்போ போட்டி வச்சுக்கலாமா? நீ இன்னைக்கு ஓவராக போகிற, அப்புறம் பட்னி போட்டுடுவேன், ஞாபகம் வச்சுக்க. நடக்கிற விஷயத்த பேசிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட்டில் போய்ட்டு உட்காரா. ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆமாம், என்னை மட்டும் உன்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு ஜேகே சொல்ல, உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜேகே மேலே சாய அவளோட சேர்ந்து ஜேகேவும் பெட்டில் படுத்துடுறான். ஜேகே அவன் முகத்தை பார்த்து, மேடம்க்கு என்ன டவுட்டு அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நல்ல வேலை ஞாபகப்படுத்தின அப்படின்னு சொன்னவ, ஆமாம் நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்க, சிரிச்சுக்கிட்டே உனக்கு எப்படி தெரியுறேன் அப்படின்னு கேட்க, எனக்கு எப்போவுமே நல்லவன் தான். அப்போ யாரு கெட்டவன்? யாருக்குன்னா உன்னோட எதிரிக்கு தான். இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை. ஒருத்தருடைய பார்வையை பொறுத்து தான் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கொலை பண்ணுறவங்க திருடுறவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லையா அப்படின்னு ஹனா கேட்க, ஹனா யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல, அவங்க சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது. ஒருத்தவன் திருடுறானா அது அவனோட வறுமையாக இருக்கலாம். ஒருத்தவன் கொல்றானா அவனுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதனால் பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த கேட்டகரி இல்லாமல் சில பேர் இருக்காங்க, சுயநலத்துக்காக தப்பு பண்ணுறது, தன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் மற்றவங்கள, அதாவது எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்கள சின்னதாக திட்டினா கூட அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் ஆச்சரியமாக அவனை பார்க்க, என்ன அப்படின்ட்டு அவன் புருவத்தை ரைஸ் பண்ணி கேட்க, அப்போ உனக்கு யார் பார்ட்டி நடந்த அன்றைக்கி ஜூஸில் டேப்லெட் கலந்து கொடுத்தது? ஜேகே அமைதியாக இருக்கான். நான் இவ்வளோ நாளாக ஜனா மாமா தான் அப்படி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். ஆனால் அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக அவர் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டார். அண்ணன் என்னை கொண்டு போட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு எதிராக அப்படி ஒரு காரியத்தை கனவுல கூட செய்யணும்னு நினைக்க மாட்டார். சொல்லுடா, அப்போ யார் பண்ணுது? ஆனால் சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீ ஏன் இதை பற்றி நினச்ச? எனக்கு கெடுதல் பண்ணவங்கள நீ அழிச்சிட்ட, உனக்கு யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அன்றைக்கி நீ மட்டும் கவனமாக இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ட்டு அவள் சொல்ல,
ம் என் ஹனா எனக்கு கிடைக்காம போயிருப்பா அப்படின்னு சாதாரணமாக சொல்ல, அவனை முறைச்சிக்கிட்டே, ஏண்டா உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சா? நான் எங்கே விளையாண்டேன்? விளையாடணும்னு சொல்லு, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே படுத்திருந்தவனை பக்கத்தில் படுக்க வைக்க, அவனை முறைச்சிட்டே, போடா இங்கேருந்து அப்படின்னு கத்த, இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டியே அப்படின்னு கோவமாக எழுந்திரிச்சிக்கிட்டே வெளில போக, ஹலோ பாஸ் வழி இந்த பக்கம் அப்படின்னு கையை காமிக்க, தெரியும்டி எனக்கு தூக்கம் வரல, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறேன், நீ தூங்கு, என்னமோ பண்ணு, ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷம். ஜேகே எதையோ தீவிரமாக யோசிக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு டவுட் அப்படின்றான். எதுவாக இருந்தாலும் காலையில் கேளு சொல்கிறேன். ஏண்டி நீ கேட்டப்ப நான் சொன்னேன்ல, நீ பேசினா தான் பக்கம் பக்கமாக பேசுறியே. என்ன சொன்ன? பின்ன என்னடா அப்படின்னு கோவமாக கேட்டுகிட்டே எழுந்திரிச்சு உட்காந்தவ, உன் மேலே ஒருத்தி இருந்தேனே ஏதாவது ஃபீல் பண்ணியா? பேசுகிறான் 10 பக்கத்துக்கு. அப்படி பேசினனால தானே நீ என் மேலே ரொம்ப நேரம் படுத்திருந்த அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அட பாவி எல்லாம் பிளானா அப்படின்னு அவன் அடிக்க வர, ஜேகேவை கையை பிடிச்சி தடுத்து, சரி என்ன பண்ணுன்னு சொல்லி பண்ணுறேன். ஒன்றும் தேவையில்ல. ஜேகே அவளை பார்த்து சிரிக்கிறான். சரி என்ன டவுட்டு அப்படின்னு அவள் கேட்கா, இப்படி கோவமாக இருந்தால் என் பொண்ணு அப்படி தானே பிறப்பா? ஆமாம், அப்பா மாதிரி தான் பொண்ணும் இருப்பா. அவளை கோவமாக பார்த்து, என்னடா பார்க்குறா? இந்த வாய் ஓவராக பேசுது, என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். ஜேகே ஜேகே பொண்டாட்டி இது கூட பாலனா எப்படி? அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் நெத்தியை முட்டிட்டு, சரி டைம் ஆச்சு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுட்டு அவன் ரூமுக்கு போகிறான். ஜனனி கிளம்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராணி அவள் ரூமுக்கு வரா. இதோ கிளம்பிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக வெளில வந்த ஜனனி பார்த்துமா, இந்த நேரத்தில் இப்படிலாம் நீ ஓடக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். இல்லை அத்தா நீங்களே என் ரூமுக்கு வந்துட்டிங்களா? அதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்க, இனிமேல் நான் தான் உன்னை தேடி வருவேன், நீ எங்கேயும் வர வேண்டாம், பார்த்து பத்திரமா இருக்கணும். நீ சுமக்கிறது இந்த அரண்மனையோட வாரிசு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க அத்தா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, சரிம்மா வாங்க போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த ராணி கீழே வந்து பார்த்தா ஜனா ரொம்ப ஹாப்பியோட, என்னம்மா மருமகளை தாங்குறீங்க அப்படின்னு கேட்க, ஜனனியை நான் என்னைக்கிடா மருமகளாக பார்த்துருக்கேன், இவன் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு நெட்டி முறிச்சு விடுறாங்க. ஜனனி ரொம்ப ஹாப்பியாக ராணியை ஹக் பண்ணிக்க, அது சரி இப்படி ஒரு மாமியார் மருமகளை நான் எங்கேயும் பார்த்ததில்ல அப்படின்னு ஜனா சொல்ல, அப்போது ஏஜூன் ஜியா 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறீங்க நீங்கள், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை, அவங்க மாமனார் மாமியாரை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறா பாரு அப்படின்னு ராணி திட்ட, அம்மா விடுங்க அவள் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு ஜனாக் சொல்ல, ஜனனி அவனே தான் பார்க்குறா, அதை கண்டுக்காம வாங்கம்மா போகலாம் அப்படின்றான். வெளியே எல்லோரும் காரில் ஏறி உட்காந்துட்ருக்க ஜனனி ராணி 2 பேரையுமே ஒரு காரில் உட்கார வச்சுட்டு டிரைவர்கிட்ட வந்து வெளியில் வாங்க நானே ஓட்டுறேன் அப்படின்றான். அவன் வெளில வந்ததுக்கப்புறம் ஜனா காரில் ஏறி உட்கார போக, ஒயன் வாமா அப்படின்னு சதாசிவம் கூட வந்துட்டு சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வெளில வரீங்க, அங்கே முன்னாடி ஜனாவை பார்த்து அப்படியே நிற்கிறீங்க. வயதில் மூத்தவரை பேர் சொல்லி கூப்பிட்டதை பார்த்த ஜனா காரில் ஏறாமல் அவங்கள கோவமாக முறைக்கிறான். நீங்கள் பயந்துக்கிட்டே சதாசிவம் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. இல்லை ஜனா நான் தான் அப்படி கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சதாசிவம் சொல்ல, தத்தா பெரியவங்களுக்கு மரியாதை தரணும், இதே பழக்கம் தான் வெளியில் போனாலும் வரும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு காரில் ஏறி உட்கார்றான். அதை கேட்ட சதாசிவம் மட்டும் இல்லை ஜனனியும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஜனா இப்போ தான் சொன்னால் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு ராணி கேட்க, ஆமாம் அம்மா, ஆனால் தாத்தாவை எப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம், அவர் இந்த குடும்பத்துக்கே பெரியவர், இப்படியே எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேர், அம்மா இல்லாத பொண்ணை பெரியம்மாவாது ஒழுங்காக வளர்க்கறது இல்லையான்னு உங்களை யாரும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் திட்டினேன், எனக்கு எப்போது உங்கள் கௌரவம் தான்மா முக்கியம். அதை கேட்டு ராணி ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நான் கூட மனசு மாறிட்டாரோன்னு நினச்சேன் அப்படின்னு ஜனனி மனசில் நினச்சிக்கு புலம்ப, அவளோட எண்ணத்தை புரிஞ்சு ஜனா கண்ணாடி வழியாக அவளை பார்த்து முறைக்க, அதை பார்த்து ஜனனி அமைதியாயிடுறா. ஒன்றும் இல்லைடா, அண்ணா தானே சொன்னான் வாங்க அப்படின்னு சதாசிவம் உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. தாத்தா அண்ணாவுக்கு என் மேலே அக்கறை இருக்கனால தானே திட்டினாரு, ஸோ நோ ப்ராப்ளம், நான் இதுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன், அதே சமயம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடாமல் இருக்கவும் மாட்டேன், அண்ணா இல்லாதப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல சதாசிவம் ஸ்மைல் பண்ணிட்டே ஓகேன்றாரு. தென் எல்லாருமே கோயிலுக்கு போக அங்கே எல்லா ஏற்பாடையும் முன்னாடி நடந்துட்டுருக்கு. ஜேகே பார்த்துட்ருக்கான். காரை விட்டு இறங்கினதுமே நீங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. நீங்கள் சாரி கட்டியிருக்கிறதுனால ஜேகே முன்னாடி நின்று அண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி காமிக்கா. அப்போ வண்டியை விட்டு இறங்கின ஜனா அவங்கள பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கான். ரொம்ப அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்கடா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே அவளை ஹக் பண்ணிக்க. ஏன்டா ஒயன் உன்கிட்ட இப்படி ஓடி வந்து காட்டியிருக்கா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து கேட்க, அவனை முறைச்சிக்கிட்டே ஒயனை பார்க்குறான் ஜிமின். ஏண்டா இதெல்லாம் நீ கேட்கணுமா அப்படின்னு சூர்யா சொல்ல, அதை பக்கத்துலேருந்து கேட்ட ஜனா, என்ன ஜிமின் ரொம்ப ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, நீ வேற ஜனா, இவனுங்க ஓட்டுறது மட்டும் இல்லை கரடி மாதிரி எல்லா நேரமும் வந்துடுறாங்க. டேய் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கார்த்திக் கோவமாக கேட்க, என்னடா பண்ணல, காலையில் அவளுக்கு சாரியை சரி பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் வந்துட்டானுங்க, டேய் நீ சாரியை தான் கரெக்ட் பண்ணுன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சூர்யா சொல்ல, அவங்க 2 பேரையும் ஜிமின் முறைக்கிறான். அதை பார்த்து ஜனா சிரிக்க, நீயுமா ஜனா அப்படின்னு ஜிமின் சொல்ல,
அவங்கள பற்றி உனக்கு தெரியலையாடா, எங்களை விட இவன் எல்லாரையும் வச்சு செய்வான் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல ஜிமின் முழிக்கிறான். ஜனா அவனை பார்த்து அகெயின் சிரிச்ச ஜனனியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். ஜிமின் முழிக்கிறான். ஜனா அவனை பார்த்துட்டு அகெயின் சிரிச்சிட்டு ஜனனியை கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறான். ஊரே விஷயம் கேள்விப்பட்டு திரண்டு வராங்க. எல்லாருமே ராணியை மரியாதையாக வணங்குறாங்க. தென் கோயிலுள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் நடக்குது. எல்லாருமே கடவுளுக்கு மனதார நன்றி சொல்கிறாங்க. தென் அங்கே வந்திருக்க பக்தர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ஜனனியும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ண அதை பார்த்து ஜனனிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜனா பக்கத்தில் வர, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடச்சிருக்குங்க. அதை நினச்சி தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாரோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த அம்மனோட அருளும் நம்ம குழந்தைக்கு இருக்கும். அவள் அருளை தானே அவன் உண்டாக்கியிருக்கான். இவனா? ஏன் இவளாக இருக்கக்கூடாதா? எல்லாரோட கனவும் பையன் தானே, ஏன் உங்களுக்கு பையன் வேண்டாமா? அவள் சின்ன ஸ்மைலோட, எனக்கு எந்த குழந்தைங்களும் ஓகே தான், பொண்ணுன்னா இன்னும் ஹாப்பி, வேண்டாம் பையன்தான் வேணும் அப்படின்னு நான் வடம்பிடிக்க அவளை மார்க்கமாக பார்த்தவன், என் பொண்ணு பிறந்தா என்ன, உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிறப்ப மாதிரி எனக்கு பையன் வேணும் அவ்வளோதான். அவளோட பொசசிவை பார்த்து அவன் சைலண்ட்டாக சிரிக்கிறான். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் எதுக்கும் சிரிக்கிறேன், போங்க நான் போகிறேன் அப்படின்னு அவன் எந்திரிச்சு போக ஜனாவை கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு வேற எங்கோ பார்க்குறான். ஜனனி என்னன்னு பார்க்க அங்கே நீங்கள் கோயில் மணி அடிக்க முடியாமல் கூச்சிட்ருக்கீங்க. ஜனனி திரும்பி ஜனாவை பார்க்க அவன் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். எக்கி அடிக்க முடியாமல் சோர்ந்து போய் உட்காந்துடுறீங்க. அப்போ அங்கே வந்து ஜிமின் உங்களை சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்து ஒய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஜிமின் அப்படின்ட்டு 2 கையும் முன்னாடி சோகமாக நிற்கிறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் என்னால் இந்த மணி அடிக்கவே முடியலடா அப்படின்னு சோகமாக சொல்ல, இதுக்கு தான் வளரணுன்றது, சரி விடு உனக்கு பதில் நானே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமாக கையை தூக்கி அடிக்க நீங்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? என்னடி கிண்டலா? பின்னடா இப்படியா வளர்ந்துருப்பாங்க? ஐயோ இப்படி இருந்தால் என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுவான். இங்கே பட்டாவே போடலையா, அதில் வீடு என்ன ஆகுன்னு யோசிக்கிறீங்களா? ஃபீல் பண்ணாதடா வளர்ந்தவனே, ஒரு நாள் நமக்கும் பையன் பிறப்பான், அதுக்குள்ளே நான் சாமியாராக போயிடுவேன். பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? ஏண்டி நம்ம 2 பேரும் ஒன்றா தானே தொட்டில் கட்டணும்? ஆமாம் அதுக்கு என்னடா அப்போ? ஜனா நினச்ச மாதிரி குழந்தை உண்டாகிடுச்சா, நமக்கு இன்னும் ஒன்று கூட நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறியா? அதுக்கு தாண்டா இந்த மணி அடிக்க ட்ரை பண்ணுற, முடியல. என்ன அப்படின்னு புரியாமல் கேட்க, இதை நான் அடிச்சிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்துடுவோம், இல்லைன்னா இப்படியே இருக்க வேண்டியதான். அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே, இப்போ என்னடி நீ மணி அடிக்கணும் அவ்வளோதானே? ஆமாம் அப்படின்றீங்க. ஜிமின் அப்படியே உங்களை தூக்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியோட அந்த மணி அடிக்கிறீங்க. ஜிமின் செம்மையாக இருக்குடா. இதுலேருந்து என்ன தெரியுது, முன்னாடியே உன்னை தூக்க சொல்லியிருக்கணும்னு. அடுத்த செகண்ட் உங்களுக்கு கீழே இறக்கி விடுறான். ஏன்டா? அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, என்னோட ஹெல்ப் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. டேய் வளர்ந்துருக்கனால ஓவராக பேசாத, நீ இல்லைன்னா நான் ஸ்டூல் போட்டு இந்த மணியை அடிப்பேன். ஏண்டி உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ? பரவாயில்லடா ஃபீல் பண்ணாத, இந்த ஒயினுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. அப்படியா, எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு ஜிமின் உங்களை பிடிச்சவன் பக்கம் நிறுத்தி கேட்க, தெரியும், ஆனால் உனக்கு தான் எதுவும் தெரியல. என்ன எனக்கா? ஆமாண்டா, அங்கே அண்ணா நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திட்டு வாங்கினேன், இப்போ நீ வேற எல்லோரும் முன்னாடி என்னை தூக்கிட்டியா? அடி கன்ஃபார்ம். என்ன ஜனா உன்னை திட்டினானா? ஆமாண்டா, தாத்தாவை பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு. நான் பேர் சொல்லி கூப்பிடலன்னா தாத்தா பேர் அவருக்கு மறந்துடும்டா. உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டேன், உன் அண்ணன் உன்னை திட்டினதில் தப்பே இல்லை. அதை விடுடா, வா சாப்பிட்லாம், செம்மையாக வாசம் வருது, வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. அடியே உண்மையை சொல்லு, உன் அண்ணன் பார்க்குறான்னு தானே எடுத்துகிட்டு போகிறேன். ஆமாண்டா, மறுபடியும் அவர்கிட்ட திட்டு வாங்க முடியாது அப்படின்னு பாவமாக சொல்கிறீங்க. பரவாயில்ல, ஒருத்தனுக்காவது பயப்படுறியே, ரொம்ப சந்தோஷம். அவர் என்னோட அண்ணா, ஞாபகம் இருக்கட்டும், ஆனால் உனக்கு என்றைக்கும் பயப்பட மாட்டேன், ஒரு நாள் பயப்படுவடி, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு இருந்த ஜனா திரும்ப அப்போ தான் கவனிக்கிறான் ஜனனி ஜனாவையே பார்த்துட்டு இருக்கிறத. என்ன அப்படின்னு கேட்க, கையை விட்டால் நான் போய் சாப்பிடுவேன், பசிக்குது, இரு நானே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். வேண்டாங்க, நான் எல்லாருக்கூடவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றேன். சரிவான்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு போக அங்கே நீங்கள் ஜிமினோட சாப்பிட உட்காடுறீங்க. நீங்கள் வந்ததுமே சாப்பிட்டுட்டு இருக்க எல்லோரும் மரியாதையாக எந்திக்க போக, வேண்டாம் மரியாதை மனசில் இருந்தால் போதும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாத்தியா மரியாதையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப அவள் ஆப்போசிட்டில் ஜனா நின்றுட்டுருக்க. பயத்தில் பின்னாடி நகர்ந்தவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு மரியாதை நமக்கு இல்லைன்ட்டு. உங்களை பார்த்து ஜிமின் ஜனனி 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஜனனி நீயும் ஒயினும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிவிட்டு உங்களை உட்கார வைக்கிறான். அண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு எந்திரிச்சு வெளில போக வரா. ஒய்யன் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜனனி அவ கூட உட்கார வச்சுக்க. ஜனா பரிமாறிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு அவர் 2 பேருக்கு பரிமாற சொல்ல, உங்களுக்கு பயத்தில் சாப்பாடு இறங்கவே இல்லை, முழிச்சிட்டே தான் இருக்கீங்க, அதை நோட் பண்ண ஜிமின்.
என்னடி சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஜிமின் நான் அப்புறம் சாப்பிட்றேன்டா அப்படின்னு பொறுமையாக சொல்கிறீங்க. உன் அண்ணா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாரு, நீ அவரை பார்க்காம சாப்பிடு அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்போ அவளுக்கு சாப்பாடு இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது சரிப்பட்டு வராதுன்னு நினச்ச ஜிமின் உங்களுக்கு கூட்டி விடுறான். அதை பார்த்து நீங்கள் இன்னும் முழிக்கிறீங்க. ஏய் சாப்பிட்றி அப்படின்னு மிரட்ட நீங்கள் அமைதியாக வாங்கிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் ஜன கண்டும் காணாமல் இருக்கான். என்னன்னா கோயில் கூட கோட்டு போட்டு தான் வருவீங்களா அப்படின்னு ஜனனி சிரிச்சுக்கிட்டே கேட்க, கோட் போடலைன்னா இவன் என்னை உண்டுலன்னு பண்ணிடுவாமா. ஏன் அண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜனாவிட பாயசத்தை கொடுக்க, மேடமுக்கு பொசசிவ் அதிகம், மற்ற பொண்ணுங்க யாரும் என்னை சைட் அடிக்கக்கூடாதுன்னு. அது சரி, இவளும் எதுவும் பண்ண மாட்டா, மற்றவங்களும் எதுவும் பண்ணக்கூடாதா? ஜிமின் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்க நீங்கள் நிமிரு வேணான்னு மாதிரி உட்காந்துருக்கீங்க. 2 வாய் சாப்பிடக்கூட முடியாமா? என்னங்க போதும், ஜனனி பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி? இல்லைங்க எனக்கு சாப்பிட தோணுது, ஆனால் சாப்பிட பிடிக்கல. அப்படி தான் இருக்கும், பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு ஜனா மிரட்டா. ஜனனி பாவமாக உட்காந்துருக்கா. அதை நோட் பண்ண ஜிமின் ஜனனிக்கு ஊட்டி விட போக அவன் முழிக்கிறா. அண்ணா கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. அவளும் ஸ்மைல் பண்ணிட்டே வாங்கிக்க. நான் சொல்லும்போது சாப்பிடல, உன் அண்ணா ஊட்டி விடும்போது இறங்குதா அப்படின்னு ஜனா கேட்க, ஜனனி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க. ஆமாம் அண்ணன் ஊட்டி விடுறல்ல அப்படின்னு ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, ஏதோ பண்ணுங்க சாப்பிட்டா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, ஜனா திரும்பின அடுத்த செகண்ட் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சை விடுறீங்க. அது ஜனா காதில் விழ திரும்பி வேகத்தில் அகைன் உங்களை பார்த்து முறைக்க, அவ்வளோ பயத்தில் ஜிமின் கையை பிடிச்சிக்கிறீங்க. என்னங்க அப்படின்னு ஜனனி அவனை அமைதிப்படுத்த, ஜனனி இப்போ நான் இவளை என்ன பண்ணேன், மூச்செல்லாம் பலமாக விடுறா அப்படின்னு கோவமாக கேட்க, நீங்கள் பயத்தில் என்ன ஜிமின் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. அதை பார்த்து ஜனா இன்னும் கோவமாயிடுறான். இல்லைங்க அவள் பயத்தில் அப்படி நடந்துக்கிட்டா, பயம் இல்லை நடிப்பு அப்படின்னு கோவமாக குறையாமல் சொல்ல, ஜனா அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு ஜிமின் சொல்ல, அது எதையும் காதில் வாங்கம்மா, கொஞ்சம் கூட யாருக்கும் மரியாதையே தர்றதில்ல அப்படின்னு அவளை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கான். உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஒய்யன் அப்படின்னு ஜனனி உங்களை சமாதானப்படுத்த அங்கே இருந்த எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. அதை நோட் பண்ண ஜிமின் சுற்றியும் பார்க்குறான். ஜனா எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்க, அடுத்த செகண்ட் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க, ஜனா அவங்கள முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். என்னடி பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா அப்படின்னு ஜிமின் திட்ட. டே நான் என்ன பண்ணேன்? ஆமாம் என்கிட்ட பேசுகிறல்ல, அது மாதிரி உன் அண்ணன்கிட்ட பேச வேண்டியதானே, அப்படி பேசிட்டா வானம் இறங்கி கீழே வந்துடாது அப்படின்னு ஜனனி கலாய்க்க, நீங்கள் கோமா அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறீங்க. எங்கள் 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஜிமின் சொல்ல, அண்ணா அவர்கிட்ட நான் சின்ன மாற்றத்தை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அவர் ஒயின்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் இப்போ நடந்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படியா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாம் அண்ணா, ஆனால் ஒயனோட பயத்தை போக்குறதும் அவரோட கோவத்தை போக்குறதும் எப்படின்னு தான் எனக்கு தெரியலை. ஒரு வழி தான் இருக்குது. என்னதண்ணா அப்படின்னு ஆர்வமாக கேட்க, அன்றைக்கி காஃபியில் விஷத்தை கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அண்ணா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்க, அப்போ தான் ஜிமினுக்கு தெரியுது ஜனனிக்கு இது வரைக்கும் அந்த விஷயம் தெரியாதுன்ட்டு. இல்லைம்மா ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சொல்ல தான் காஃபி சொல்லிட்டேன், அதுதான் யாருன்னு தெரியல அண்ணா, வேணும்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நல்ல வேலை எதையும் பற்றி கேட்கல அப்படின்னு தெரிஞ்சவன், இல்லைம்மா வேண்டாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன். அண்ணா பரவாயில்ல, எனக்கு எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை தான், என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். சரிம்மா நீ சாப்பிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். ஆனால் ஜிமின் தெரியல இதனால் பின்னாடி ஜனனிக்கு என்ன ஆபத்து வரும்ன்ட்டு. நைட் டைம் சரவணா ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு ஜனனி கேட்க, அக்கா இங்கே என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, எல்லோரும் ஏதோ அமைதியாக இருக்காங்க, யாரும் வாய் விட்டு பேச மாட்டேங்கிறாங்க, எதுவும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சரவணா அவன் மனசில் உள்ளது எல்லாத்தையும் சொல்ல, ஹே வாயை மூடுடா. அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை, இவன் சும்மா வளர்றான் அப்படின்னு சின்ன சொல்ல, சின்ன அக்கா கிட்டே எப்போ உண்மையை தான் சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கும் அப்படி தான் இருக்கும், பட் எனக்கு பழகிடுச்சு, உங்களுக்கு அது கஷ்டம், எனக்கும் தெரியும் அப்படின்னு ஜனனி அவங்க நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சொல்ல, அப்பாடா நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, சரிடா இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் பண்ணுறேன். அக்கா நம்ம எல்லாம் ஜாலியாக விளையாடலாமா? டேய் நைட் நேரத்தில் என்ன விளையாட்டு அப்படின்னு சின்ன அதட்ட. ஏன் சின்ன விளையாடக்கூடாதா? சரவணா நம்ம விளையாடலாம், ஆனால் இங்கே தான் ஓகேவா? ஓகே அக்கா எனக்கு இது போதும். டேய் சான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் உடனே கீழே போயிட்டு எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு வர ஜிமினை கூட ஜனனி கூப்பிட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் ஜனா ஜெய்க்கு 2 பேருமே அவங்க ரூமுக்கு போகவே இல்லை. ஜனனி கூப்பிட்டியாமா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாண்ணா போர் அடிக்குது, நம்ம எல்லாம் ஒன்றா விளையாடலான்னு கூப்பிட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன விளையாட்டு அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டே கேட்க, சரவணா என்ன விளையாட்டு சொல்லு. அக்கா ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம், இன்றைக்கி தாண்டா உன் மூளை வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஆமாம் யார் யாருக்கு என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுக்கோங்க, அப்புறம் இந்த சான்ஸு கிடைக்காது அப்படின்னு சூர்யா சொல்ல, எல்லோரும் ஒருத்தர் பார்த்து வட்டமாக உட்காந்துக்கிறாங்க. காய்ஸ் ரூல்ஸை கேட்டுக்கோங்க, மியூசிக் ஓடும்போது என் கையில் இருக்கிற பால் ரவுண்ட்ஸில் வரும், மியூசிக் நிற்கும் போது யார் கையில் பால் இருக்கோ அப்படின்ட்டு சரவணை முழுமையாக முடிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும், அதானே அப்படின்னு தீபிகா சொல்ல, அதுதான் இல்லை, இந்த பவுலில் எல்லாரோட நேமும் எழுதி வச்சுருக்கேன், இதை ஜனனி அக்கா தான் எடுப்பாங்க, யார் பேர் வருதோ அவங்க கேள்வி கேட்கணும்.
சூப்பர், நான் ரெடி அப்படின்னு ஜனனி சொல்ல, நாங்களும் ரெடி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், சாயிங்க யார் போடுறது, நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு கார்த்திக் எழுந்திக்க, கார்த்திக் உட்காரு அப்படின்னு ஜனனி சொல்லிட்டு வேலையாட்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நின்றுக்கிறான். ஐயோ, எஸ் ஆகணும்னு பார்த்தேன், விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே கார்த்திக் உட்கார, டே மங்கூஸ், இது ஒரு கேம், இதுக்கு போய் பயப்படுற அப்படின்னு நீங்கள் கேட்க, எல்லா கேமையும் விட இதுதான் ரொம்ப டேஞ்சர் ஓயன். ஏன்டா அப்படி சொல்கிற? அடியே, இது என்ன கேம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ட்ரூத் ஆர் டேர் தானே அப்படின்னு நீங்கள் ஜிம்மினை பார்த்து சொல்ல, அதை தமிழில் சொல்லு. சரி அண்டு தைரியம். இல்லை இல்லை இல்லை, சரி அல்லது தைரியம் என்னன்ற மாதிரி எல்லோரும் முடிக்கிறாங்க. ஆமாம், ட்ரூத்துனா சரிதானே. ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாமில் ட்ரூத் ஆர் ஃபால்ஸ்னு கொஷின் கேட்பாங்கல்ல, தமிழில் சரியா தவறா? நீங்கள் சொல்கிறது சரிதான் மேடம் அப்படின்ட்டு சுக்கி கேட்க, அப்புறம் என்னடா முறைக்கிற அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்குறீங்க. அது ப்ரொஃபஸர் வேலை, நான் ஸ்டூடெண்ட். என்னடா யூஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஓயன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எட்டி உதச்சேன் அப்படியே மாடிலேருந்து கீழே விழுந்துருவேன். அண்ணி, இந்த கேமில் ட்ரூத்னா உண்மையை சொல்கிறது. ஒருத்தவங்க என்ன கொஷின் கேட்டாலும் உண்மையாக தான் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. என்ன, அது என் அகராதிலே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு முதல்ல அகராதி இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் கோவமாக கேட்க, உனக்கு இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க. நீ முதல்ல அகராதிக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் முழிக்கிறீங்க. சார், டிக்ஷனரியே மேடம் தான் க்ரியேட் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட போய் அகராதி இருக்கா டிக்ஷனரி இருக்கான்னு கேட்குறீங்க அப்படின்னு சுக்கி உங்களுக்கு க்ளூ கொடுக்க, அதானே, நல்லா கேளு சுக்கி, நான் என்ன புக்கு கடையா வச்சுருக்கேன், இவளுக்கு நீ க்ளூ கொடுத்து காப்பாத்துற அப்படின்னு ஜிமின் கோமா சுக்கியை பார்க்க, உன்னுடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது அப்படின்னு சரவணா சுக்கியை பார்த்து சொல்ல, சுக்கி தாளை தொங்கிடுச்சு. அடியே, அகராதிக்கு இங்கிலீஷில் தான் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு கோமா சொல்ல, ஏண்டா சூர்யா, நம்ம பக்கத்து வீட்டு கிளவி அடிக்கடி நம்மளை திட்டுமே, என்னது அகராதி பிடிச்ச கழுதுன்னு. அப்போது நம்ம என்ன டிக்ஷனரி பிடிச்ச கழுதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க, அதை கேட்டு சூர்யா கார்த்திக் 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஜிமின் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஊரில் இருக்க எல்லா லூஸும் இங்கே தான் இருக்கு அப்படின்ட்டு திட்டுறான். அவனோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஜிமின் கத்த, இங்கே பாருடி, ட்ரூத்துன்னு சொன்னால் அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லணும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா டேர் சொல்லலாம். டேர் சொன்னால் பொய் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணணும், புரியுதா? ஓ, ஓகே ஓகே, நான் ரெடி அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. என்ன கேமுன்னு சொல்லவே பாதி நாள் போச்சு, இனி எனக்கு என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு ஜிமின் புலம்ப, வளர்ந்தவனே என்ன ஆச்சு, கேம் மறந்துட்டியா அப்படின்னு சூர்யா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் மறக்க தான் போகுது அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். டோன்ட் ஃபீல்டா, ஐ வில் டேக் கேர் அப்படின்றீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி. ஓகே, மியூசிக் ஆன் அப்படின்னு ஜனனி சொல்ல, பாடல் ஸ்டார்ட் ஆகுது. பால் மாதிரி போய்கிட்டே இருக்கு. உங்கள் கையில் பால் வந்ததும், வெயிட் 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 அப்படின்னு கத்துறீங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஜிமின் கேட்க, இல்லைடா, பால் ஏன் இப்படி சுற்றி வரணும், அதுக்கு இதை தூக்கி போட்டு விளையாடலாம்ல. என்னை டென்ஷன் ஆக்காத, கேம்ஸுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, அதுபடி தான் விளையாடணும், போடு அப்படின்னு சொல்ல, நான்லாம் ரூல்ஸை மாற்றி எழுதுறவடா அப்படின்னு பாலை பாஸ் பண்ணுறீங்க. சரியா, அது தீபிகா கிட்ட வந்து பால் நிற்கிது. ஹே அப்படின்ட்டு எல்லோரும் கத்துறாங்க. நல்லா மாட்டுடி அக்கா, இவளுக்கு நான் கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சான்ஸ் சொல்ல, டே ரொம்ப ஆசைப்படாத, உன் பேர் வராது அப்படின்னு தீபிகா கோவமாக சொல்ல, ஜனனி சிரிச்சுக்கிட்டே சீட் எடுக்க, அதில் ஜான்வின்னு வந்திருக்கு. அப்பாடா அப்படின்னு தீபிகா பெருமூச்சு ஒன்று விட, ரொம்ப சிரிக்காதடி அப்படின்னு சான் சொல்கிறான். ஜானு, விளையாட்டுன்னு வந்துட்டா அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரும் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் வச்சு செய்யணும் அப்படின்ட்டு சரவணை சொல்ல, ஏண்டா என் மேலே உனக்கு அவ்வளோ காண்டு இருக்கா, ஊருக்கு வரும்போது உனக்கு வைக்கிறேன்டா அப்போ அப்படின்னு கோவமா தீபிகா சொல்லிட்டா. ஜானு அக்கா, நீங்கள் கேளுங்க, ட்ரூத்தா டேரா? அக்கா, நான்லாம் வீர பரம்பரையில் பிறந்தவ, எனக்கு எப்போவுமே டேர் தான். அப்போ தைரியம் இருந்தால் ட்ரூத்துன்னு சொல்லேன் அப்படின்னு சான் கேட்க, ஏன் நான் எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிக்கணுமா அப்படின்னு முணுமுணுக்கிறா. தெரியுதில்ல, அமைதியாக சொல்கிறத கேளுடி அப்படின்னு சான் சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்து படையப்பா படத்தில் வர நீலாம்பரி கேரக்டரை நடிச்சு காட்டணும். ஏன் ஜானு, நீலாம்பரிக்குள்ளே மதிப்பே போயிடுமே அப்படின்னு சின்ன சீரியஸாக சொல்ல, அண்ணா அப்படின்னு தீபிகா கத்துறா. சும்மா இருங்க சின்னா, நீ ஸ்டார்ட் பண்ண தீபிகான்னு சொல்ல, தீபிகா ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கிறா. எல்லாரும் ஆர்வமாக அவளை பார்க்க, படையப்பா படத்தில் வர நீலாம்பரி மியூசிக் போட அவள் ஸ்டைலில் திரும்பி வரா. அவள் நடிக்கிறத பார்த்து ஹே அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். சூர்யா கார்த்திக் 2 பேரும் விசில் அடிக்கிறாங்க. அவள் கையை உயர்த்தி ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொல்ல, அந்த படையப்பா படத்தில் வர நீலாம்பரி அப்படின்னு திமிரா சொல்ல, வழிபறி பண்ணுறவங்க மாதிரி வந்துட்டு நீலாம்பரின்னு சொல்கிறியா அப்படின்னு சான் கலாய்க்கா. அதை கேட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஹூ ஆர் யூ மேன் அப்படின்ட்டு அவள் கெட்டப் மாறாமல் கேட்க, டக்குன்னு கோவமாக இருந்துச்சு சான்.
டேய் என்ன பாத்ரூம் வருதா அப்படின்னு சூர்யா கேட்க. அது கேட்டு இன்னும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. சும்மா இருடா அப்படின்னு ஜனனி அவனை அடிச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சேன் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிடு படையப்பா படையப்பா படையப்பான்ற மாதிரி அவனும் ரஜினி மரவே அங்கே நடக்க, ஏ சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் கை தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க. நெஞ்சிலாறு படையப்பா பின்னால் 100 படையப்பா யுத்தம் ஒன்று வருகையில் 10 வீரல் படையப்பா அப்படின்னு அவன் கையை நீட்டி முன்னாடி பின்னால வச்சு ஸ்டெப்லாம் போட, படையப்பா படையப்பா படையப்பான்னு அவருக்குள்ள எல்லாரும் கோரஸ் பண்ணுறாங்க. வசமுள்ள மனிதனப்பா அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாரும் பாட, நான் வீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு சொல்லிட்டா. அவன் விரலை கடிச்சிட்டு ஷையாக தீபிகா ஓங்கி அவன் தலையில் அடிச்ச, டாஸ்க் எனக்கா இல்லை உனக்காடா அப்படின்னு கோமா கேட்க, நீ ஒழுங்காக பண்ணால் அவன் ஏண்டி இடையில வரப்போகிறான் அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படி சொல்லு மச்சான் அப்படின்னு சேனை அவன் தலையை தேய்ச்சிக்கிட்டே சொல்ல, டே உன்னை அண்ணான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு தீபிகா கோமா சொல்ல, ஆமாம் இப்போ மட்டும் பாசமழையாக பொழிஞ்சிட்ட போய் உட்காரடி அப்படின்னு சொல்ல, அகெயின் பாடல் ஸ்டார்ட் ஆகுது. கடவுளே எனக்கு மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சூர்யா வேண்டிகிட்டே இருக்கான். சரியா அவன்கிட்ட தான் பால் வருது. நீ கேட்டதை கடவுள் உனக்கே கொடுத்தார் போல அப்படின்னு ஜிமின் கலாய்க்க, சூர்யா அவனை பார்த்து முறைக்கிறான். ஜனனி சீட் எடுத்து பார்க்க, சின்னான்னு வந்திருக்கு. மச்சான் காலை வரி விட்டுடாதடா அப்படின்னு சூர்யா கெஞ்ச, அப்போ சொல்லு மச்சான் ட்ரூத்தா டேரா? உண்மையை சொல்லி மாட்டிக்க நான் ஒன்றும் மடையா இல்லடா டேர் அப்படின்னு சொல்ல, அக்கா கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு மாமா கவனமாக இருக்காரு அப்படின்னு சிவா சொல்ல, அப்படியா அப்படின்னு சுவாதி கோமா கேட்க, துரோகி அப்படின்ட்டு அவனை திட்ட, சுவாதி நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா, அப்புறம் ஏன் நீ ட்ரூத் சொல்லலை அப்படின்னு கேட்க, ஏண்டி அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சூர்யா கோமா கேட்க, அவன் கோமானதும் சுவாதி அதிகமாயிடுறா. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சூர்யா பின்னாடி திரும்ப அங்கே சின்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ எதுக்கடா இப்போ சிரிக்கிற, என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ தாண்டா உண்மையான நண்பன், அவன் இன்னும் முழுசாக சொல்லலைடா அப்படின்னு ஜிமின் சொல்ல, சூர்யா முழிக்கிறான். மச்சான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காரு. சுவாதி நீ இவனை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்க, ஓப்பன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க, அட பாவி அதுக்கு நான் ட்ரூத்தே சொல்லியிருப்பேனே அப்படின்ட்டு சூர்யா புலம்ப, எப்படினாலும் அடி கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு ஹனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஆனால் நீயுமா அப்படின்ட்டு சூர்யா ஃபீலிங்கோட கேட்க, அடுத்த செகண்ட் சுவாதி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அடி பாவி கொலகாரி என் மேலே உனக்கு அவ்வளோ கோவமா அப்படின்னு சூர்யா வழியில் கத்த, அப்போ நீங்கள் ஹனா தீபிகா 3 பேரும் ஒரே நேரத்தில் எழுந்து வந்து அவனை அடிக்கிறீங்க, காப்பாத்துடா காப்பாத்து, ஏய் விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் அவனை வந்து தடுக்கிறான். எம்மா தாய் குலங்களா நான் உங்களை என்ன பண்ணேன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சூர்யா கேட்க, நீங்கள் வந்து அவன் தலையில் குட்டி நல்லா இருக்குடா அப்படின்றீங்க, ஏன்னா தயவு பண்ணி இதை உன் அண்ணாங்கிட்ட சொல்லிடாதடி. ஆமாம் ஆமாம் அப்புறம் இதுக்குன்னே அவனை சில மணி நேரம் ஒதுக்க வச்சுட்டு, அப்புறம் இதுக்குன்னே இவனை சில மணி நேரம் ஒதுக்க வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்ல, டே மங்குஸ் மண்டியா இது கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னதுடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜேகே வர, ஜேகே வந்தது சூர்யா முழிக்கிறான். அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல வர, ஜேகே நீங்களும் வரீங்களா விளையாடலாம் அப்படின்னு ஜனனி டாப்பிக்கை மாற்றி சூர்யாவை காப்பாற்றா. ஆமாம் அண்ணா வாங்க அப்படின்னு நீங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட உட்கார, என்ன கேம்னு கூட கேட்கல சார் வந்துட்டீங்க அப்படின்னு ஹனா சொல்ல, என்ன கேமாக இருந்தாலும் என் அண்ணாவுக்கு சாதாரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். அண்ணா இது சரி மற்றும் தைரியம் கேம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதை கேட்டு ஜிவி நம்ம தலையிலே அடிச்சுக்கிறான். நீ பாடம் எடுத்ததெல்லாம் வீணாக போச்சுடா அப்படின்ட்டா கார்த்திக் சொல்ல, ட்ரூத்தா டேரா அப்படின்னு ஜேகே கரெக்டாக சொல்ல, இவ பேசுகிறது இவனுக்கு மட்டும்தாண்டா புரியும் அப்படின்னு கோமா சொல்ல, ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டே எருமா அப்படின்னு கூப்பிடுறீங்க, சொல்லுவோம் ஏன் அப்படின்ட்டு சூர்யா கார்த்திக் சுக்கி சரவணா சான் சிவா எல்லோரும் கேட்க, அடச்சி வாய முடுங்கடா அப்படின்ட்டு ஜிமின் கோமா கத்தா, டே நான் சரவணனை தான் எருமேன்னு கூப்பிட்டேன், டே என்னடா ஓ ஏன் கூப்பிட்டா, டே என்ன தாண்டா ஒயின் கூப்பிட்டா அப்படின்னு ஆடிக்கிட்டே சரவணா சொல்ல, இப்போ எதுக்குடா அப்படி ஆடுற, அண்ணன் பெரிய எழுதி பவுலில் போடு அப்படின்னு சொல்லிட்டா அண்ணாவோட போயிட்டு உட்காந்துக்கிறீங்க, பெரிய இவன் மாதிரி போனால் போடா அப்படின்ட்டு கார்த்திக் அவனை கலாய்க்க, அகைன் பாடல் ஓடுது. பால் பாஸ் ஆக இப்போ கரெக்டாக சிவா கிட்ட வந்து நிற்கிது. ஹே அப்படின்னு நீங்கள் குதிக்கிறீங்க, ஏண்டி அவனே அமைதியாக இருக்கா நீ ஏன் குதிக்கிற, நான் வேணும்னு தானே அவங்ககிட்ட பால் வாங்கலை, பெரிய சாதனை தான் அப்படின்னு ஜிமின் திட்ட, சுக்கின்னு சொல்லி சீட் எடுக்க, சார் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சுக்கி எழுந்தா அவன் பக்கத்தில் வர, சுக்கி நீ கேட்கவே வேண்டாம் எனக்கு டேர் தான் வேணும் அப்படின்ட்டு சிவா சொல்ல, என்ன சொல்லிவிட்டு உன் தம்பி என்ன வேலை பார்க்குறான் பார்த்தியா அப்படின்னு சூர்யா கோமா கேட்க, டேய் சின்ன பையனை ஏண்டா திட்டுற அப்படின்னு சுவாதி கோமா சொல்ல, யார் இவன் சின்ன பையனா விட்டால் ஊரே விற்றுட்டு வந்துடுவான், டேய் சுக்கி அவனுக்கு பெருசாக டாக்ஸ் தாடா, டேய் சுக்கி அவனுக்கு பெரிய டாஸ்காக தாடா அப்படின்னு சொல்ல, அக்கா அப்படின்னு சிவா கத்த, டே நீ கவலைப்படாதடா சுக்கி நல்ல பையன் அப்படின்னு சுவாதி சொல்ல, ஆமாம் மேடம் அப்படின்னு ஸ்மைல் பண்ணி சொல்ல, ஆஃப் பண்ணிட்டாளா,
சார் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், அடுத்த மியூசிக் நிற்கிற வரைக்கும் ஒரு காலை தூக்கிட்டு பெஞ்ச் மேலே நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அடப்பாவி இது சிம்பிள் டாஸ்கா அப்படின்னு கார்த்திக் கேட்க, மாமா பேசாமல் விளையாடுங்க, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்ட்டு சிவா கத்த. அப்புறம் நண்பரே லைஃப்பில் எப்படி போகுது அப்படின்னு சூர்யா சரவணன் கிட்ட நல்லா விசாரிக்கா. ஓங்கி அவன் தலையில் அடித்த சுவாதி, என்னடா கதை பேசிகிட்டு இருக்க, விளையாடு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் கேம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு முறையும் கார்த்திக் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டே இருக்கான். அதை நோட் பண்ண ஜிமின் அவன்கிட்டேருந்து பாலை வாங்காமல் அப்படியே உட்காந்துருக்கான். மியூசிக் முடிய ஐஸ் ஓப்பன் பண்ண கார்த்திக் முழிக்கிறான். அவனை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்ன மச்சான் பலமான வேண்டுதலா, அந்த வளர்ந்தவன் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எதுவும் பழிக்காது அப்படின்னு சூர்யா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, துரோகி அப்படின்ட்டு கார்த்திக் ஜிமினை திட்ட. ஜனனி சீட் எடுக்க அதில் சேனோட பேர் வருது. ஐயோ இவனா அப்படின்ட்டு கார்த்திக் முழிக்கிறான். மச்சான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சேன் அப்படி சொல்ல, டேய் எனக்கு ட்ரூத் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, உன்கிட்ட கேட்க எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சூர்யா சொல்ல, மணி உனக்கு இருக்கா அப்படின்னு ஜனனி கேட்க, இல்லை அண்ணி அப்படின்னு அமைதியாக சொல்ல, பாருடா இவன் அவ்வளோ உண்மையாவா இருக்கான் அப்படின்னு ஜனனி ஆச்சரியமாக கேட்க, கார்த்திக் ஈன்னு சிரிக்கிறான். சகிக்கலை அப்படின்னு ஜிமின் சொல்ல, உனக்கு பொறாமடா டே என்ன கேளு அப்படின்ட்டா. கார்த்திக் தைரியமாக கேட்க, நீ இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு சேன் கேட்க, என்ன அப்படின்ற மாதிரி கார்த்திக் முழிக்க, மங்குஸ் மண்டையா எல்லாருக்கும் ஒரு பர்சனல் கண்டிப்பாக இருக்கும் சொல்லு அப்படின்னு ஜிமின் சொல்ல, அமெரிக்காவில் படிச்சுட்டேன்னு நிரூபிச்சிட்டடா. டேய் நான் இன்னும் முழுசாக கேட்டு முடிக்கலை, கேட்டு தொலைடா அப்படின்னு தீபிகா கத்தா. உண்மையை சொல்லு, இல்லை பச்சை மிளகாய் சாப்பிடு அப்படின்ட்டு சேன் சொல்ல, அதுக்கு டேரே சொல்லியிருப்பேனே அப்படின்ட்டு கார்த்திக் புலம்பிக்கிட்டே பச்சை மிளகாய் சாப்பிட்றான். ஐயோ வேண்டாங்க அப்படின்னு மணிமேகலை பதற, ஓ நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு எத்தனை மிளகாய் வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, மச்சான் நீ ஒன்று சாப்பிடு அப்படின்னு சேன் கிட்டே கொடுக்க, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு திட்டிக்கிட்டே பச்சை மிளகாயை மணிமேகலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட அவன் கண்ணுலேருந்து கண்ணீராக வருது. மணிமேகலை உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.